அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்க ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னிக்கு தேவையானது கொஞ்சம் எண்ணெய், அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி. தக்காளி நல்ல பழுத்ததாகவும் அதே சமயம் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயத்திலேருந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். தக்காளி சட்னிக்கு நாம் எடுத்துருக்கிற தக்காளியிலேருந்து பாதி பங்கு வெங்காயம் இருந்தால் போதும். அப்படி இருந்தால் தான் தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு தேவைக்கு, அரை ஸ்பூன் வத்தல் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு வத்தல், கொஞ்சமாக கறிவேப்பிலை. அவ்வளோதான். வாங்க நாம் தக்காளி சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாயிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பை போட்டுக்கோங்க. கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா சிவந்து பொன்னிறமாகி வறுபட்டுருச்சு. அடுத்தது நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும். பூண்டு இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைம் நாம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 3/4 வாசி வெந்து வரட்டும். அது வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகி வர வரைக்கும் வதக்க வேண்டாம். அப்படி வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிருச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால 3/4 பருவம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இந்த டைமில் நாம் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வெந்து வரணும். அப்படி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நாம் மல்லி இலையை சேர்த்துக்கலாம். மல்லி இலையை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மல்லியில் லைட்டாக வெந்து வரட்டும். அது வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் ஆகாது. மல்லி இலை நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் வத்தல் பொடியை சேர்த்துக்கலாம். வத்தல் பொடியை சேர்த்துட்டு அந்த வத்தல் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வத்தல் பொடியோட பச்சை வாசனையெல்லாம் இப்போ நல்லா போயிருச்சு. இது அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இனி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது ஒரு பக்கம் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளாடி நாம் கடுகு அழிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ரொம்ப எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த சட்னிக்கு மேலே அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் படந்து டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் ஆகிரும். அதனால் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச வத்தலை சேர்த்துக்கலாம். காஞ்ச வத்தலை சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா ஒரு பக்கமாக கருகி போயிடும். அடுத்தது கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதே இனி சட்னி மேலே கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தோசை இட்லியோடையெல்லாம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த தக்காளி சட்னியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.